அப்ப அதுக்கு நமக்கு சொல்ல போன கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சொன்னது மாதிரி ஒரு இந்த ஜெனரேஷன் சீர்திருத்தம் மாறணும்னா இதுல ஒரு கிட்டத்தட்ட இதுல ஒரு 50, அதுல ஒரு 40, இன்னொரு 100 வருஷம் ஆகும். 100 வருஷம் இந்த ஜெனரேஷன் கெட்டு போயிடுச்சு பத்தியா. இத சீர்திருத்தம் பண்ணி நல்ல நாடு, ஒழுக்கமான மக்கள்னு பேர் வாங்குறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். புரியுதா? சுதந்திரம் வாங்கி நமக்கு இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? சுதந்திரம் வாங்கி 76 வருஷம் ஆகுது. 76 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் நாட்டுல இருக்கிறவங்க ஓரளவுக்கு நாணயத்துவும் நல்லதும் கடைபிடிச்சு வாழ்ந்திருக்கிறாங்க. 60 வருஷத்துக்கு இந்த பக்கம் எல்லாமே சீர்திருத்தம் இல்லாம வளர கத்துக்கிட்டு வந்திருக்கு. அப்போ சுதந்திரம் வாங்கி 50 வருஷம் தான் நம்ம ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்திருக்கிறோம்னு சொல்ல முடியும். ஒரு ஜெனரேஷன் தான். 2வது ஜெனரேஷன் அதை பிடிச்சி ஏதோ வந்திருக்கு. 3வது ஜெனரேஷன் தரதலை ஆயிடுச்சு. புரியுதா? அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஆமா, இந்த 3வது ஜெனரேஷன் இன்னைக்கு தருதலை ஆயிருச்சு அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். பத்திரிகையில இன்னைக்கு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வீடியோக்கள்ல எல்லா வீடியோக்களும் மக்கள் மேல அனுதாபப்பட்டு பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது. வீடியோக்கள்ல ஒரு சில வீடியோக்களை தவிர மீதி எல்லா வீடியோவுமே மொல்ல மாதிரித்தனம் முடிச்ச மாதிரித்தனம் தான் பண்ணிட்டு பேசிட்டு தர்றாங்க. எவன் 5000 10,000 கொடுக்கானோ, எவன் 1 லட்சம் கொடுக்கானோ அவனுக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வீடியோவும் மக்களுக்காக நியாயத்தை பேசுறான்லாம் சொல்லவே முடியாது. ஏதோ 1-2 வீடியோக்கள் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் மேல ஆதரவோட. சரியா? அது இந்த நக்கீரன், கோவால் மாதிரி ஆட்கள், இன்னும் பத்திரிகை நிறுவனர்ல இந்த மணின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஷாமுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இப்படி சில ஆட்கள், இன்னும் ஒரு சில ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க பேரு எனக்கு அவ்வளவு தெளிவா தெரியல. இவங்கெல்லாம் நாட்டை பத்தி, நாட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி, சில இதுகளை பத்தி பேசுறாங்க. அது சொன்ன மாதிரி இப்ப 100 பேர் இருக்கிற இடத்துல 4 பேர் பேசினா எடுபடுமா? இன்னைக்கு பத்திரிகைங்கிற வீடியோக்களும் பத்திரிகை நிறுவனர்களும் சோசியல்